ஓகே. இப்போ வந்துட்டு டைம் டு டைமில் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட்டில் இல்லை ஏதோ ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட், ட்ரஸ்ட் வேலெட், சேஃப்பால், டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க் எது வேணால் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் பிஎன்பி வேணும். கொஞ்சம் ஃபீஸ்க்காக நான் ஒரு $2 ஒர்த் ஆஃப் பிஎன்பி ஃபீஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயினிங்க்கு யூஎஸ்டிடி வேணும். வெப்20ல் யூஎஸ்டிடி வேணும். அதுவுமே என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது என்ன பண்ணணும்னா, உங்கள் டிஸ்கவர் போங்க. டிஸ்கவர் போயிட்டு உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராமில் உங்களுடைய அப்ளைன் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த டிஸ்கவரில் அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஓகே. சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு என்டர் டைம் போர்ட்டல் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து அப்ரூவல் கேட்கும். கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ட்ரி யூனிட்டு $10. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் ஐடியில் உங்களுடைய அப்ளைனுடைய ஐடி நம்பர் வந்து காட்டும். இப்போ வந்து ஆக்டிவேட் டைம் போர்ட்டல்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ரூவல் கேட்கும். அப்ரூவ் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு அப்ரூவல் கேட்கும். ஸோ இங்கே அகைன் வந்து அப்ரூவ்னு கொடுங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயாச்சு. வெல்கம் டு டைம் போர்ட்டல் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே லோட் ஆயாச்சு. ஸோ உங்களுடைய ஐடி, உங்கள் அப்ளைன் ஐடி, நீங்கள் வந்து எந்த பேக்கேஜில் வந்திருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் ப்ளஸ் வந்து உங்களதில் அவைலபிள் இன்கம் எவ்வளோ இருக்குது, அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வித்ட்ரால் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்கீங்க. நான் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். $10 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே வந்தாச்சு. ஓகே. இப்போ நான் அடுத்தடுத்த பேக்கேஜ் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஐகான் டேஷ்போர்டுக்கு பக்கத்தில் யூனிட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் போனோம்னா, நான் இந்த $10 நான் எத்தனை தடவை வேணாலும் ரீடாப் அப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் பேக்கேஜ் போகணுன்னா, நான் இங்கே ஆக்டிவேட் கொடுத்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் பேக்கேஜ்க்கும் போய்க்கலாம். அடுத்தது உங்களுடைய டீம் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும்னா, 3வது ஐகான் டீமுக்கு போங்க. டீமுக்கு போனீங்கன்னா, உங்களுடைய டைரக்ட் எவ்வளவு, டோட்டல் டீம் எவ்வளவு, உங்களுடைய ரெஃபரல் லிங்க் எல்லாமே இங்கே டீட்டெயிலாகவே இங்கே இருக்கும், டீமில் இருக்கும். ரெஃபரல் லிங்க் வேணும்னா நீங்கள் டேஷ்போர்டில் போனீங்கனாலும் உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இங்கே இருக்கும். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது டெலகிராமில் எப்படி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மேலே இந்த டெலகிராம் ஐக்கான் இருக்கும். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா, டெலகிராம் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஐக்கான் இருக்கும். எது வேணாலும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பாட் வரும், டைம் டு டைம் நோட்டிஃபை பாட். இந்த பாட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் டெலகிராம் போயிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். அந்த பாட்டை நோட்டிஃபை பாட்டு வந்துடும். இதில் ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேட் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சேட் ஐடியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டைம் டு டைமில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் அந்த சேட் ஐடியை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க் அண்ட் எனேபிள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க்டு ஆட்டோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள்டு அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய டெலகிராம்குள்ளே வந்தேன்னா எனக்கு வந்து வந்துடுச்சு பாருங்கள். என்னுடைய யூசர் ஐடி, அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், எனக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த வெப்சைட்குள்ளே நடக்கிற எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து என்னென்ன இன்கம் வருது, நீங்கள் வந்து என்ன பேக்கேஜ் வச்சுருக்கீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் நோட்டிஃபிகேஷனாகவும் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைம் டு டைமில் ஐடி வந்து க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் உங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சர்ன்றது இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய வேலெட்டுக்கே வந்துடும். மற்ற இன்கம் எல்லாமே உள்ளே வரும். நீங்கள் இங்கே வித்ட்ரால் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் கிளைம் பண்ணியுமே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி அடுத்து வரக்கூடிய சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.